ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரம்ஜான் ஸ்பெஷல் அரேபியன் பிரெட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கே செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிரெட் வச்சு ஏதாவது டெசர்ட் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்வேன். இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான், ½ அன் ஹவர் கூட ஆகாது, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பவுடர் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக இருந்துரும், கரையாது சீக்கிரம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பால் எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி கெட்டிப்பட்டு வரும். இதை ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண தேவையில்லை. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். ஸோ நான் 6 எடுத்திருக்கேன். இல்லை பிரெட் நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்களாலும் நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்க கார்னர்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் எப்போவுமே இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே எடுத்துக்கிறேன். டாப் லேயர் இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். நான் மில்க் மேட்டோட கண்டென்ஸ் மில்க் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த பாக்ஸில் செட் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வைங்க. நான் எடுத்திருக்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 தான் வைக்க முடியும். ஸோ 2 வச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேலே கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பிரெட் ஸ்லைசஸ் வைக்கலாம். அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்ஸ் ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட் ஸ்லைசஸ் அடுக்கிக்கிட்டே வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர்லேயே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ லாஸ்ட் கஸ்டர்ட் மில்க் கோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் இப்போ ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். அப்படியே மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போனா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மேலே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிஸ்தாவும் பாதாமும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் குங்குமப்பூ, ரோஸ் பெட்டல்ஸ் எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 2 ஹார்ஸு. நீங்கள் அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் சாயங்காலம் செஞ்சேன். அடுத்த நாள் காலையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னு. அப்படியே தான் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த நட்ஸ்லாம் மட்டும் நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 செக்ஷனாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே அதை மெதுவாக எடுத்தாலே உங்களுக்கு அழகாக நீட்டாகவே வந்துடும். பிரெட்டு நல்லா ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ பார்த்து மெதுவாக எடுங்க. பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. வச்சோடனே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை ஸ்பூனில் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது டெக்ஸ்சரு. இப்போ நம்ம மேலே ஆட் பண்ணியிருக்க அந்த க்ரீமு கண்டென்ஸ் மில்க் தான் ஹைலைட்டு. அந்த பிரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்குமே செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.